ஹாய் கைஸ், டுடே என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக ரசம் தாங்க வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு புளி தேவையான அளவு உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் நல்லா ஊறட்டும். அடுத்தது ரசப்பொடி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி திப்பிலி கட்டை திப்பிலி இந்த அளவு எடுத்துக்கோங்க. 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரசப்பொடியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பூண்டை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாதி அளவு ரசப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ரசக்கரைசல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வருதுங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது குண்டு மிளகா ஒரு 5-6 ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வறுந்து வரட்டும். நல்லா கமகமன்னு வாசனை வருங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஓகே, வாசனை நல்லா வருதுங்க. இப்போ ரசக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு மட்டும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பர் அண்டு சுவையான ரசம் ரெடிங்க. இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கோல்டு காஃப் அண்ட் ஃபீவர் டைமில் நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே ரெக்கவரி ஆகுங்க. டைஜஷன் அண்ட் இம்யூனிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பாடி பெயின் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக கருணைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப